வணக்கம், வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன் சேனல்ல ஸ்டஃப்ட் பிரெட் பால் ரபடி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிளான ஈஸியாக செய்கிற ஸ்வீட்டு. இதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரெட்டு பால், அப்புறம் வந்து நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் தேவை. இதை வச்சு எப்படி ஸ்டஃப்ட் பிரெட் பால் ரபடி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ பார்க்குறதுக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு என்னன்ட்டு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இதை செய்கிறதுக்கு நான் ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம், நட்ஸ் எல்லாம் வந்து ஏலக்காவோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து குங்குமப்பூ இருக்குது. இப்போ வந்து 1 லிட்டரு வந்து நான் ஹோல் மில்க் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா காய்ச்சணும். இந்த பாலை வந்து நல்லா திக்காக வந்து நல்லா காய்ச்சிக்கணும். மேலே வந்து ஆடை வந்து ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் சைடில் எடுத்து விட்டு நல்லா திக்காக காய்ச்சணும். பால் வந்து நல்லா சூடாகி கொதிச்சோடனே சிம்மில் நல்லா வச்சுட்டு மேலே வந்து ஆடை படிகிற அளவுக்கு வந்து நல்லா காய்ச்சணும். பால் வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக ஆடை வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நல்லா ஒரு ஓரத்தில் நல்லா ஒதுக்கி வச்சுக்கணும். நம்ம ஊற்றின பால் வந்து ஹாஃப் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். இப்போ 1 லிட்டர் பால் ஊற்றினோன்னா அது 1/2 லிட்டருக்கு வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் ஊற்றின பால் வந்து ஹாஃபாக வந்து குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து குங்குமப்பூவை வந்து நல்லா வார்ம் மில்கில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து 1/4 கப்பு சுகர். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு வந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சைடில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆடையெல்லாம் வந்து நல்லா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது இதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ சூப்பராக ரப்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது ப்ரெட்டை வந்து நல்லா இந்தமாரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ ப்ரெட்டை இந்த மாதிரி நல்லா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி எடுத்து வச்சுக்கணும். கை வந்து கொஞ்சம் பிசுன்னு ஒட்டும். இதுக்கு வந்து நம்ம நெய் இல்லைன்னா லைட்டாக ஆயில் இதெல்லாம் லைட்டாக தொட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக இப்போ வந்து உருட்ட போகிறோம். இது மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா உருட்டி
பால்ஸை எடுத்து வச்சுக்கணும். பிரெட் பால்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து ஆயிலை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலெல்லாம் கருகிரும், உள்ளே வேகாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த பிரெட் பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பிரெட் பால்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம ரப்டியை வந்து சேர்க்க போகிறோம். ரப்டி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மேலே வந்து ஊற்றும் போது நல்ல ஒரு தின் லேயர் வந்து அந்த பால்ஸில் வந்து ஃபார்ம் ஆகணும். மேலே கொஞ்சம் ட்ரை நட்ஸை வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ ஸ்டஃப்டு பிரெட் பால் ரப்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஸ்டஃப்டு பிரெட் பால் ரப்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.